கர்ணாலம்.com நேயர்களுக்கு வணக்கம். நான் மரிய சாரா அவங்க கூட பேசிட்டு இருக்கேன். பிறந்திருக்கிற இந்த 2026ஆம் ஆண்டுல நீங்க நினைச்ச எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கணும். காட்ஸ் பிரசன்ஸ் உங்க கூடவே இருந்து உங்களை கைட் பண்ணணும், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். உங்க லைஃப்ல நீங்க ஹாப்பினஸ் மட்டுமே நிறைய பார்க்கணும் அப்படிங்கிறத நான் இந்த விஷயத்துல சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவையும் மிஸ் பண்ணாம நீங்களும் பார்க்க முடியும். சரி, இன்னைக்கு டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கேன். அருண், அனு அப்படின்னு 2 ஐடி கப்பிள் இருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ ஆஃப்டர் கோவிட் நம்ம நிறையவே பார்க்குறோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஷெட்யூல் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 பேருமே ஒரே டைம்ல ஒர்க் பண்ணணும், ஒரே இடத்துல இருந்து அவங்க பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணணும். இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வேலைக்கு போற கணவன் மனைவினா காலையில போவாங்க, சாயந்தரம் வருவாங்க. அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே அவங்களுக்கு லீவ் இருக்கும் அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு. பட் இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும்போது நம்ம 24 ஹவர்ஸுமே நம்ம பார்ட்னரை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே ஒரு கட்டத்துல ஒரு மாதிரியான ஃப்ரஸ்ட்ரேஷனை உருவாக்கிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கிளாஷஸ் நிறைய வர்றதுக்கு, சண்டைகள் நிறைய வர்றதுக்கு இந்த மாதிரியான சிச்சுவேஷன் ஒரு வாய்ப்பா இருந்துரும். ஸோ அந்த மாதிரி தான் அருண் அண்ட் அனுக்கும் இருந்துச்சு. ஸோ அவங்களோட ஒர்க், அவங்களோட ஷெட்யூல் எல்லாமே அந்த ஒரு ரிலேட்டடாக தான் இருந்தது. ஸோ 2 பேருமே அவங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டை அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு உண்டான வேலைகளை அவங்க பகிர்ந்து செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க இருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அருண்க்கு அன்னைக்கு மீட்டிங் இருக்கு, அனுக்கு கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அந்த மீட்டிங். ஸோ அதனால அனு என்ன பண்றாங்க, சரி இந்த டைம்ல நம்ம ரிலாக்ஸ்டா ஒரு காஃபி ஒன்று குடிச்சிருவோம், அருண் எப்படியும் கிச்சன்ல நம்மளுக்கு போட்டு வச்சிருப்பான் அவன் ஃப்ரீ டைம்ல அப்படிங்கிற நம்பிக்கையில இவங்க கிச்சன் போறாங்க. இவங்க இருந்த டென்ஷன்ல அங்க காஃபி எதுவும் ப்ரிப்பேர்டா இல்ல அப்படிங்கிறத பாக்குறாங்க. அவங்க டென்ஷன் ஆகி கிச்சன்ல இருந்தே குரல் கொடுக்குறாங்க, அருண் இன்னைக்கு நீ காஃபி போட்டே வைக்கலையா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இந்த டைம்ல அருண்க்கு அங்க மீட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த மீட்டிங்ல அவரோட மைக்க மியூட் பண்ண மறந்துடுறாரு. ஸோ அந்த டைம்ல அனு அங்கிருந்து கேட்டதுக்கு இவர் உடனே ரெஸ்பாண்ட் பண்றாரு, இல்ல அனு அதை கூட உன்னால போட்டுக்க முடியாதா அப்படின்னு இவர் மீட்டிங்ல இருந்த டென்ஷன்ல அவங்க மேல கத்திடுறாரு. இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள செம்ம சண்டையாவது, 2 பேருமே நல்லா சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு பேசிக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க. நீ தான் பெருசு, நான் தான் பெருசு, இது கோவத்துல நிறைய விஷயங்கள் வரும்ல, அந்த மாதிரி அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் தனித்தனியா உட்காந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சதுக்கு அப்புறம் அனு என்ன பண்றாங்க, மறுநாள் அவங்க வெளியில போறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அருண்க்கு ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போறாங்க. ஐ எம் சோ சாரி, நான் தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். உன்னோட மீட்டிங் டைம்ல நான் அங்க கிச்சன்ல இருந்து அந்த மாதிரி பேசிருக்க கூடாது. நான் டென்ஷன்ல இருந்தேன், தலைவலியா வேற இருந்தது, அதனால அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை நான் உங்ககிட்ட காட்டிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லி அவங்க நோட் எழுதி வச்சுட்டு போறாங்க. அதை பார்த்து அருண்க்கு சிரிப்பு வருது. சரி, நம்ம மனைவி இந்த அளவுக்கு இறங்கி நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க, நாம கேட்கலன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு இவர் பதிலுக்கு ஒரு நோட் அங்க எழுதி வைக்கிறாரு. என்னன்னு எழுதி வைக்கிறாருன்னா, நானும் சாரி, என் மேலேயும் மிஸ்டேக் இருக்கு, நான் நீ கேட்ட உடனே நான் கொஞ்சம் பொறுமையா நான் பதில் சொல்லியிருக்கலாம், இல்ல மியூட் பண்ணிட்டு நான் பதில் சொல்லியிருக்கலாம், அதுக்கு அடுத்து சண்டை வரும்போது நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம், நீ டென்ஷனா இருக்க, தலைவலியில போய் நீ காஃபி நான் போட்டிருப்பேங்கிற நம்பிக்கையில தானே நீ போன, அங்க இல்லைனதும் நீ ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்ட அப்படிங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருக்கலாம், அதை நானும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இவரும் ஒரு நோட்டை எழுதி வைக்கிறாரு. 2 பேருமே அன்னைக்கு பேசி அந்த விஷயத்த சமாதானமாக்கிக்கிறாங்க. இவ்வளோதாங்க. சின்ன சின்ன சண்டையில இருந்து பெரிய பெரிய சண்டைகள் வரைக்கும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் ஆர் லவ் கப்பிள் அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய விரிசல்களை கொண்டு போய் நிறுத்திடுது நம்மள. ஸோ அந்த சண்டைகள்ல இருந்து நாம என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், எப்படி அந்த சண்டைகள்ல இருந்து நம்ம மீண்டு வரோம், எப்படி நம்ம பார்ட்னர் கிட்ட நாம அந்த சண்டைகள்ல அதுக்கப்புறமா நம்ம எப்படி சமாதானம் ஆகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளோட ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ரொம்பவே பேசிக்கான விஷயங்க. ஸோ இன்னைக்கான வீடியோல நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற டிப்ஸ் அப்படின்றது 7 முக்கியமான டிப்ஸ்.
அது எதுக்காக அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு மேரேஜ் அப்படின்னு வரும்போது ரெண்டு வேற வேற சுச்சுவேஷன்ல வளர்ந்த பார்ட்னர்ஸும் ஒன்னா வளர்றதுக்கு உண்டான அந்த சுச்சுவேஷன் அமையும் போது சண்டைகள், கிளாஷஸ் நிறைய வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி வர்றதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம், எப்படி சண்டைகள் வராம நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பலா நம்ம இருக்க முடியும்? மேக்சிமம் 0% சண்டை அப்படின்றதுலாம் எந்த ரிலேஷன்ஷிப்லயும் பாசிபிளே கிடையாது. ஸ்டில் நம்ம அந்த சண்டைகளை மினிமைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு சண்டைகள் அதிகமாக ஆக ஆக அதுல அந்த சண்டைகளை நம்ம பண்ற விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு லைஃப் டைம் ட்ராமாவை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த உறவை முறிச்சுக்கிறதுக்கு உண்டான விரிசல் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம ரிலேஷன்ஷிப்ல எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்ல சண்டை வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு இன்னைக்கு 7 யூஸ்ஃபுல் டிப்ஸ் சொல்ல போறேன். மறக்காம இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல ஃபர்ஸ்டா நான் உங்களுக்கு சொல்ல போற டிப் என்ன அப்படின்னா, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். அதாவது ஒரு சண்டை அப்படின்னு வருது, ஒரு கப்பிள்குள்ள சண்டை ரைஸ் ஆகுது, 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம், இல்ல சண்டை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகுது அப்படின்னும் போது எப்ப பார்த்தாலுமே இப்படிதான் இரிட்டேட் பண்ணிட்டே இருக்க, நீ எப்ப பாரு இப்படியே சொல்லிட்டு இருக்க, நீ இவ்வளவுதான், நீ திருந்தவே மாட்ட, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க அவங்க கிட்ட யூஸ் பண்ணாம உங்களோட பாயிண்ட்டை நீங்க பொலைட்டாவே அவங்க கிட்ட சொல்லலாம். அந்த டைம்ல அவங்க கோவமா இருக்காங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் தள்ளி கூட அந்த விஷயத்த நீங்க அவங்க கிட்ட சொல்லலாம். இல்ல நான் சொல்ல வந்தது இதுதான், இப்படியான விஷயம் தான் அப்படின்னு நீங்க பண்ற அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது, உங்க பார்ட்னர் கூட நீங்க பண்ற கம்யூனிகேஷன் தான் உங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். சண்டைய ஃபர்தரா ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு போகாம அந்த இடத்துலயே உங்களுக்கு அது ஒரு சின்ன சண்டையா முடிச்சு கொடுத்துரும். அதுவும் இல்லாம உங்க பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். செகண்டா நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டே ரெஸ்பெக்ட்ஃபுல். அதாவது நமக்கு கோபம் வரும்போது நம்ம என்ன பேசுறோம், என்ன பண்றோம், நமக்கு எதிர்க்க இருக்கிறவங்க யாரு அப்படிங்கறத கூட நம்ம ரியலைஸ் பண்றது இல்லை சம்டைம்ஸ். உங்களை எப்படி அடுத்தவங்க பேசுற வார்த்தைகள், அடுத்தவங்க பேசுற விஷயங்கள் உங்களை எப்படி ஹர்ட் பண்ணுமோ அந்த மாதிரிதான் நீங்க அடுத்தவங்களை பேசும்போது அவங்களுக்கும் அது ஹர்ட்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். எஸ்பெஷலி உங்க பார்ட்னர் கிட்ட வரும்போது நீங்க அதுக்கப்புறமா வேணா சொல்லிக்கலாம், நான் கோவத்துல ஏதோ பேசிட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நீங்க பேசலாம். ஆனா கோவத்துல பேசின வார்த்தைகள் உங்களுக்கு மறந்துடும். ஆனா அதை எதிர்க்க நின்று வாங்குறவங்களுக்கு அது ஆயுஸ்க்கும் மறக்காது அப்படின்றத நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்க பார்ட்னர் கிட்ட சண்டை வரும்போது நீ எப்பவுமே இப்படிதான், எப்ப பாரு இதுதான் பண்ற, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. வாய்ஸை ரேஸ் பண்ணி பேசாதீங்க. அவங்க கிட்ட நீங்க அபியூசிவான லாங்குவேஜ் யூஸ் பண்ணாதீங்க. அவங்கள கர்ஸ் பண்றதோ இல்ல அவங்கள ஹர்ட் பண்றது மாதிரியான வார்த்தைகளை நீங்க விடவே விடாதீங்க. எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை பேஷன்ஸா ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல எந்த மரியாதை குறைவான விஷயங்களையும் அந்த சண்டையில நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் லைஃப் லாங் அவங்க அதை மறக்காம ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஸோ அதனால சண்டை வரும்போது நீங்க உங்க பார்ட்னரை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் பேசணும். ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவே சண்டை போட்டுக்கோங்க. சரியா? அடுத்ததா நான் சொல்ல போறது 3வது டிப்ஸ். ஒரு சண்டை அப்படின்னு வரும்போது நீங்க அந்த இடத்துல பேச வேண்டியதோ இல்ல அட்ரஸ் பண்ண வேண்டியதோ அந்த பிரச்சனையை தானே தவிர அந்த பர்சனை நீங்க அட்டாக் பண்ணவே கூடாது. உங்க பார்ட்னர் கூட உங்களுக்கு ஒரு கிளாஷ் வருது, ஒரு சண்டை வருது அப்படின்னா நீங்க அந்த நேரத்துல பார்ட்னர் கிட்ட அந்த பிரச்சனையை பத்தி தான் பேசணும். நீ ஒரு வார்த்தை சொல்லிட்ட, இல்ல ஒரு ஆக்ஷன் என்ன காயப்படுத்திச்சு அதனால சண்டை அப்படின்னா நீங்க அந்த விஷயத்தை தான் பேசணுமே தவிர அவங்கள நீங்க கேரக்டர் இது பண்றதோ இல்ல அவங்கள நீங்க ஹர்ட் பண்ணி பேசுறதோ, ஒரு பர்சனை அட்டாக் பண்ணி பண்ற எந்த விஷயத்தையும் நீங்க அந்த சண்டையில உங்க பார்ட்னர் கிட்ட சொல்லவே கூடாது, செய்யவே கூடாது. அதுல நீங்க ரொம்பவே காஷியஸா இருக்கணும். இதுதான் 3வது பாயிண்ட். 4வதா நான் சொல்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு சண்டை பெருசா இருக்கு, ஓகே, ஒரு பெரிய சண்டை அப்படின்னு வச்சுக்கோமே. அந்த சண்டை ரொம்ப பீக்ல போயிட்டே இருக்கு, 2 பேரும் மாறி மாறி பேசுறோம், மாறி மாறி விஷயங்களை சொல்லிக்கிறோம். இந்த சண்டை ஒரு இடத்துல அதிகமா போயிட்டே இருக்கு, நம்ம கண்ட்ரோல்ல மீறி போகுதுங்கிற ஒரு ஸ்டேஜ்ல நீங்க அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் உங்களோட வாய்ஸை டவுன் பண்ணிட்டு ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ பிரேக் எடுக்கிறது தான் இந்த 4வது பாயிண்ட். நீங்க அந்த பிரேக்கை எடுக்கிறது எதுக்காக அப்படின்னா, ஃபர்தரா அந்த சண்டையை வலுக்காம இருக்கிறதுக்கும் பெருசாக்காம இருக்கிறதுக்கும் அந்த சண்டையால வரக்கூடிய பின்விளைவுகள், அதாவது மன கஷ்டமா இருக்கலாம், ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு
கஷ்டமான சூழ்நிலையா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க எடுக்கிற இந்த சின்ன பிரேக்ல நீங்க அவாய்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கும் ஒரு பாஸ் கிடைக்கும், உங்க பார்ட்னருக்கும் நீங்க ஒரு பாஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். ரொம்ப சண்டை போட்டுட்டோம், அன்னைக்கு நைட்டே நம்மளால சமாதானமாகவே முடியல அப்படின்னா இட்ஸ் ஓகே. நீங்க கோவத்துல ஒரு நாள் தூங்குறது ஓகே தான். பட் அடுத்த நாள் காலையிலேயே அதை பேசி உங்க பார்ட்னரோட சமாதானமாக பாருங்க. இல்லைன்னா அந்த விஷயம் அந்த நாள் ஃபுல்லா உங்க மைண்ட்லயும் ஓடிட்டு இருக்கும், உங்க பார்ட்னரோட மைண்ட்லயும் ஓடிட்டு இருக்கும். 2 பேரோட டேவையுமே அது ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடும். லைஃப் லாங் அது ஒரு விஷயமா அன்னைக்கு இந்த சண்டை போட்டோம்ல அப்படின்ற மாதிரி 2 பேருக்குமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு சண்டை, பெரிய சண்டை அப்படின்னு வரும்போது ஒரு இடத்துல உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, இது இன்னுமே பெருசா போகுங்கிற விஷயம் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் போது டேக் அ பிரேக். அவ்வளவுதான். இதுதான் அந்த 4வது பாயிண்ட். அடுத்ததா 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்த சண்டையா இருந்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் forget and move on. அதாவது இன்னைக்கு ஒரு சண்டை நடந்துச்சா, இன்னைக்கு அது சின்ன சண்டையோ பெரிய சண்டையோ, இன்னைக்கு ஒரு சண்டை நடந்ததா, இன்னைக்கு சமாதானம் ஆயிட்டுமா, அன்னைக்கு அந்த சமாதானத்தோடயே அந்த சாரியோடயே அந்த சண்டை முடிஞ்சிடணும். அதை பத்தின ஞாபகங்களும் முடிஞ்சிடணும். நீங்க அங்க இருந்து கடந்து வந்துடணும். அந்த இடத்துல நின்றுக்கிட்டு 1 year கழிச்சு, இல்ல 1 month கழிச்சு, இல்ல பல வருஷம் கழிச்சு அன்னைக்கு இப்படி நடந்தது, நீ அன்னைக்கு என்ன இப்படி சொன்ன, இது உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க இருக்கவே இருக்கக்கூடாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா உங்க பார்ட்னரோ இல்ல நீங்களோ ஒரு சண்டையில நீங்க பண்ற தப்ப ரியலைஸ் பண்ணி ஏப்பா சாரி இனிமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க சமாதானமாகறீங்களா உங்க பார்ட்னர் கூட, அந்த மோமெண்ட்லயே உங்களுக்கான அந்த விஷயத்த முடிச்சிறது தான் லைஃப் லாங் நீங்க உங்களோட ஜேர்னியை, உங்க லைஃப் ஜேர்னியை ஹாப்பியா கொண்டு போறதுக்கான ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இதுதான் 5வது பாயிண்ட். 6வதா நான் சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னா, மேக்சிமம் கப்பிள்ஸ்குள்ள சண்டை வர்றதுக்கான மெயின் ரீசன் ஃபினான்ஷியல் திங்ஸை வச்சுதான் அண்ட் ஃபேமிலியை எப்படி மேனேஜ் பண்றோங்கிற விஷயங்களை வச்சுதான், டே டு டே லைஃப்ல நடக்கிற ஆக்டிவிட்டிஸை வச்சுதான். ஸோ இதையெல்லாம் நீங்க ஒன்று கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லை லவ் பண்ணும்போது இல்லை உங்களுக்கு மணமகளோ மணமகனோ ஃபிக்ஸ் ஆகும்போதே நீங்க இதெல்லாம் பேசி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும், உங்க பார்ட்னரை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஆமாம்ல கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பேசியிருக்கோம், இந்த விஷயத்துல இவங்க இப்படிதான்ப்பா அப்படின்னு நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மேக்சிமம் சண்டைகளை நீங்க வராமலே தடுக்க முடியும். வந்தாலும் அதை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க முடிச்சுட்டு சமாதானம் ஆகிறதுக்கு முடியும். இதுதான் 6வது பாயிண்ட். 7th அண்ட் ஃபைனல் பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நிறைய நேரங்கள்ல நம்ம கண்ட்ரோலையும் மீறி ஒரு பெரிய சண்டை வந்துடும். அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன விஷயமா, ரொம்ப சில்லியான விஷயமா தான் இருக்கும் எப்போவுமே பார்ட்னர்ஸ் கிட்ட இல்லையா. ரொம்ப நாளாக அவங்க மைண்டுக்குள்ளே வச்சிருந்த விஷயங்களெல்லாம் சேர்த்து வச்சு அந்த ஒரு நாள்ல அவங்க அந்த சண்டை போட்டு நமக்கு அந்த விஷயங்களெல்லாம் கொட்டி தீர்த்திருப்பாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும்போது நீங்க சால்வ் பண்ண முடியல, அதாவது பார்ட்னர் கூட நீங்க உட்காந்து சால்வ் பண்ண முடியல, நீங்க பேச முடியல, அதுக்கான விஷயங்களே தெரியல, தொடர்ந்து உங்களுக்கு அந்த சண்டை பெருசாயிட்டே போகுது, நாள் கணக்கா நீங்க 2 பேருமே பேசிக்கல, நீங்க பேச போனாலும் அவங்க ஈகோவா உங்ககிட்ட பேச மாட்டாங்க, இல்ல அவங்க பேச வந்தா உங்களால மன்னிக்க முடியல அதனால பேச மாட்டீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப பெரிய சண்டையா போகுது அப்படின்னும் போது நீங்க ஒருத்தர்கிட்ட நீங்க உங்களுக்கான சஜஷன்ஸை கேட்க முடியும். நான் எல்லா நேரத்திலையும் சொல்லல, உங்க 2 பேரால சுமூகமா பேசி முடிக்க முடியல, உங்களுக்குள்ள ஒரு பிரேக் வருது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மாதிரியான விஷயம் தெளிவா தெரியுது அப்படின்னும் போது நீங்க ஒரு நல்ல ஃபேமிலி கவுன்சிலரையோ இல்லை உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களையோ கூட நீங்க சஜஷன் கேட்கலாம். அது மூலமா நீங்க அவங்க கொடுக்குற சொல்யூஷனை ஃபாலோ பண்ணி கூட நீங்க உங்க பார்ட்னர் கிட்ட சுமூகமா அதை பேசி முடிச்சுக்கலாம். இதுதான் 7வது பாயிண்ட். கண்டிப்பா இந்த 7 பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.